நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 31ஆம் தேதி தொடங்குகிறது. பிப்ரவரி 1ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் உள்ளிட்ட அலுவல்கள் 9ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை ஆண்டுதோறும் 3 முறை கூடுகிறது. இதில் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆண்டின் தொடக்கத்தில் நடக்கும். தொடர்ந்து மழைக்கால கூட்டத்தொடர் மற்றும் குளிர்கால கூட்டத்தொடர் ஆகியவை நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 31ஆம் தேதி தொடங்குகிறது. இக்கூட்டத்தொடர் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை நடக்கிறது. இது ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் முதல் நாள் இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். தொடர்ந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்கிறார். மறுநாளான பிப்ரவரி 1ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதால் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படாது. பின்னர் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் உள்ளிட்ட அலுவல்கள் 9ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அதே சமயம் நாடாளுமன்ற மக்களவைக்கான தேர்தல் நெருங்குவதால் பட்ஜெட்டில் கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் இடம்பெறலாம் என்று கருதப்படுகிறது.